ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் அவசம் வீடியோ. இன்னைக்கான காணொலியில் 2 செய்திகளை பிரதானமாக பேச போகிறோம். ஒன்று, ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டில் ட்ரம்பின் கேம் ஆரம்பிச்சிருச்சு. எது மாதிரியான கேமை ட்ரம்ப் இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு, இவர்னால அவர் சொன்ன மாதிரியே 24 மணி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போகிற முடிவுக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதுக்கான விடை இந்த பதிவில் அடங்கியிருக்கு. அண்டு சிரியா பேரை சொல்லிக்கிட்டு இஸ்ரேல் ஆடும் கேம். ஸோ இஸ்ரேல் யாரை குறி வைக்கிறாங்க, உண்மையாலுமே சிரியாவை குறி வைக்கிறாங்களா இல்லை வேற யாரை குறி வைக்கிறாங்க அப்படிங்கிற விடயம் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் ரெண்டுமே ஜியோ பாலிட்டிக்ஸின் இன்னொரு டைமென்ஷன் உங்களுக்கு காமிக்கக்கூடிய செய்தியாக தான் இருக்க போகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தகவல்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உக்ரைன்ல தற்காலிக போர் நிறுத்தம் கொண்டு வர்றதுக்காகவும் அந்த தற்காலிக போர் நிறுத்தத்தை அப்படியே கண்டினியூவா கொண்டு போறதுக்காகவும் இப்ப EU ட்ரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது யூரோப் யூனியன்ல இருக்கும் ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் ஒரு கணிசமான அளவுக்கு ட்ரூப்களை கொண்டு வந்து அவங்களையெல்லாம் கேதர் பண்ணி EU ட்ரூப்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அந்த ட்ரூப்களை இந்த சீஸ்ஃபயருக்கான ட்ரூப்ஸை உக்ரைனுக்குள்ள நிப்பாட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவை இப்ப ட்ரம்ப் எடுத்திருக்காரு. இதற்காக மேக்ரான் மற்றும் ஜெலன்ஸ்கியுடன் ட்ரம்ப் பேசியிருக்கிறாரு. சரி, இந்த EU ட்ரூப்களை யார் கேதர் பண்ணுவோம், அதற்கான பொறுப்பு யார் ஏற்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கான பொறுப்பாளியா ட்ரம்ப் நியமிச்சிருப்பது மேக்ரான் அவர்களை தான். ஸோ மேக்ரான் தான் யூரோப் நாடுகளை எல்லாத்தையும் பேசி சமாதானப்படுத்தி இந்த EU ட்ரூப்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அவங்கள இதற்குள்ள, அதாவது உக்ரைனுக்குள்ள நிப்பாட்டுறதுக்கான வேலை எல்லாமே செய்ய போகிறது மேக்ரான் அவர்கள் தான். ட்ரம்ப் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரஷ்யா உக்ரைனுக்கு இடையே நடக்கும் போரை நிறுத்துவதற்காக முதற்கட்டமாக சீஸ்ஃபயர், அதாவது தற்காலிக போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்காக EU ட்ரூப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல வரும் பிளான். EU ட்ரூப்ஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, யூரோப்பிய யூனியன் நாடுகளில் இருக்கும் ட்ரூப்களை எல்லாம் கேதர் பண்ணி, அதாவது ஒவ்வொரு நாட்டில இருந்து கணிசமான அளவிற்கான ட்ரூப்களை எல்லாம் கேதர் பண்ணி EU ட்ரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள அடைச்சு அவங்கள உக்ரைனுக்குள்ள டெப்ளாய் பண்றது தான். ஸோ உக்ரைனும் இந்த பக்கம் சண்டை போடாமல் இந்த EU ட்ரூப்ஸ் பார்த்துப்பாங்க, ரஷ்யாவும் இந்த பக்கம் முன்னேற விடாமல் EU ட்ரூப்ஸ் பார்த்துப்பாங்க. ஒரு பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணி அந்த பஃபர் ஜோனில் EU ட்ரூப்ஸை நிப்பாட்டி இதற்கு மேலே இந்த பக்கமும் யாரும் வரக்கூடாது, இந்த பக்கமும் யாரும் வரக்கூடாது, இந்த போர் அப்படியே சீஸ்ஃபயர் ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்போ ட்ரம்ப் கொண்டு வந்த இந்த சீஸ்ஃபயர் கான்செப்ட். அண்ட் இந்த சீஸ்ஃபயர் கான்செப்டை அப்படியே ப்ரொலாங் பீரியடாக இவர் கொண்டு போய் பர்மனன்ட் சீஸ்ஃபயர் அப்படியே பீஸாக இதை மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் ட்ரம்ப் இருக்கிறாரு. சரி, இந்த பக்கம் யார் பொறுப்பாளின்னு பார்த்தாச்சு. ரஷ்யாவை யார் கொண்டு வந்து உட்கார வைக்கிறது, ரஷ்யா இந்த சீஸ்ஃபயருக்கு ஒத்துப்பாங்களா இல்லையாங்கிறது செகண்டரி. ரஷ்யாவை யார் ஃபர்ஸ்ட், இந்த செய்தியை யார் ரஷ்யா கிட்ட கொண்டு போகிறது, இப்படி ஒன்று நடக்குதுன்னு யாருக்கு ரஷ்யாவுக்கு தெரிய வைப்பது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆளாக சைனாவை சூஸ் பண்ணியிருக்கிறாரு ட்ரம்ப். பிகாஸ் சைனா அண்ட் ரஷ்யா ரொம்ப நெருங்கிய நட்பாளிகளாக இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவை கொண்டு வராதுன்னு நீங்கள் ஷாக்கிங்காக இருந்தாலும் நம்ம ஒரு பக்கம் தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். சப்போஸ் இங்கே இந்தியாவை கொண்டு வந்தாங்கன்னா இந்தியா மிகப்பெரிய சிக்கலில், ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இந்தியா சிக்கிக்கும். இந்தியனால் அது முடியாது. அதனால இங்கே சைனாவை கொண்டு வந்தது நமக்கு ஒரு வகையில் இது சேஃப் பிளேவாகவே நமக்கு இருக்கு. சரி, சைனாவை இவங்க கொண்டு வந்து இது மாதிரி நாங்கள் ஒன்று பண்ணுறோம், இதை நீ ரஷ்யா கிட்ட சொல்லு, ரஷ்யாவை இந்த சீஸ்ஃபயர் பேச்சுக்கு கொண்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு மேக்ரான் மூலியமாக ட்ரம்ப் சைனாவிற்கு ஒரு செய்தியாக சொல்லியிருக்கிறாரு. சப்போஸ் சைனா இதற்கு ஒத்துக்கலைன்னா வேற ஒன்றும் இல்லை, சைனா இப்போ உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் சிப்புகள், அதோடைய வரி மற்றும் அதோடைய தடைகள் அளவு கடந்து போடப்படும் அப்படிங்கிற ஒரு மிரட்டலும் ட்ரம்ப் கொடுத்துருக்காரு. நீ இதை செய்யல, நான் இதை பண்ணுவேன், உனக்கு வேற வழியே இல்லை, நான் சொல்றதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் இப்போ சீனாவை அவர் பேச்சுக்கு ஆட வைக்க கொண்டு வராரு. இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா எந்த இடத்துலையும் அமெரிக்காவோ அமெரிக்க ட்ரூப்புகளோ இல்லை அமெரிக்காங்கிற பேச்சே வராது. இந்த பக்கம் ரஷ்யாவுக்கு ஆதரவா சைனா, இந்த பக்கம் உக்ரைனுக்கு ஆதரவா யூரோப்பிய யூனியன் நாடுகள், நடுவில் இருப்பது அமெரிக்கா. நான் சொல்றேன், நீங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இவர் கொண்டு வராரு. அமெரிக்கா இந்த இடத்துல ரொம்ப வெளியில நின்று வேடிக்கை பார்க்குறாங்க, அதிகாரம் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும், அதாவது இந்த மேக்ரோன், ஜெலன்ஸ்கி, ட்ரம்ப் இந்த 3 பேருக்கும் நடந்த பேச்சுவார்த்தையிலும் ட்ரம்ப் கிளியரா சொல்லிட்டாரு, ஜெலன்ஸ்கி உங்களுக்கான நேட்டோ மெம்பர்ஷிப் அப்படிங்கிற ஒன்று கிடையாது, என்னால் அதை கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த இடத்துலையும் அவர் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. சரி, இந்த பக்கம் இப்படி நடந்துருச்சு, இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வராங்க. மேக்ரோன் இதை டிஸ்க்ளோஸ் பண்றாரு யூரோப்பிய யூனியன் நாடுகளிடம், இது மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த பக்கம் அமைதி வரணும்னா நாம இறங்கி செயல்பட வேண்டும். ஸோ நம்ம நாடுகளில் இருந்து நமக்கான போர் வீரர்களில் ஒவ்வொரு அமௌண்ட்டை நீங்கள் கொடுங்க, ஒவ்வொரு யூனிட்டை கொடுங்க அப்படின்னு மேக்ரோன் இதை ஃப்ளோ பண்ண ஆரம்பிக்க, போலாண்ட் அதெல்லாம் முடியாதுங்க, ஏதோ ஒரு நாட்டுக்காக எங்கேயோ அமைதி வர்றதுக்காக எங்கள் நாட்டு வீரர்கள் அந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணணுமா, அவங்க உயிருக்கான கேரண்டி ஏதாச்சும் இருக்கா,
எங்கள் நாட்டில் இதை தொடர்ந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சமாதானப்படுத்த எங்களுக்கான பாயிண்ட் என்ன இருக்கு? நாங்கள் ஏன் அங்கே சீஸ்ஃபயர் கொண்டு வரதுக்காக எங்கள் போர் வீரர்களை அங்கே அனுப்பணும்? இந்த ஆட்டத்துக்கு நான் வரல அப்படின்னு போலாண்ட் நைஸாக நழுவிட்டாங்க. ஸோ போலாண்ட் உக்ரைனுக்காக அவ்வளோ ஆயுதங்களை கொடுக்குறேன், உங்களுக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். போலாண்டே ஒரு EU ட்ரூப்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் உள்ளே வரல அப்படிங்கிற போது இதோட ரிசல்ட் எங்கே போய் முடிய போகுதுன்னு நமக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு. ஸோ போலாண்டை தொடர்ந்து குரோஷியா, யூரோப்பியன் யூனியனில் இருக்கும் இன்னொரு நாடு குரோஷியாவும் இதே காரணத்தை சொல்லி அவங்களுக்காக நான் ஏன் வரணும், அப்படி ஒன்று எங்களுக்கு தேவையே இல்லை, அப்படி நாங்கள் போகணும் அப்படின்னு எங்களை வற்புறுத்துனீங்கன்னா குரோஷியாவின் பிரசிடெண்ட்டாக இருப்பவர் நான் என் பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ போலாண்ட் குரோஷியா 2 பேரும் இங்கேருந்து நழுவிட்டாங்க. ஸோ இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கோம் இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு. சரி, மேக்ரோன் இது மாதிரி யூரோப் யூனியன்ல இருக்கும் நாடுகள் கிட்ட இருந்து யூனிட் ஆஃப் ட்ரூப்ஸ்களை அலைன் பண்றதுக்காக திணறும் போது ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, சீஸ்ஃபயர் இங்க யார் கேட்டா, எதற்காக ட்ரம்ப் சீஸ்ஃபயர் கொண்டு வர அதற்கான பிளானை முன்னெடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நாங்க பீஸ்டா கேட்கிறோம், நாங்க ப்ரொலாங்டு பீஸை கேட்கிறோம், அதாவது நீண்ட நாள் அமைதி. இந்த பிரச்சனை இதோட முடியணும், இதற்கப்புறம் இது மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. அந்த கான்செப்ட்ல நாங்க பீஸ்டாக் அப்படிங்கிற கான்செப்டுக்கு நாங்க வந்து பேசுறோம். இவங்க என்ன தற்காலிக போர் நிறுத்தம் பீஸ்டாக் அப்படின்னு கொண்டு வராங்க, இதற்கெல்லாம் நாங்கள் ஒத்து வர மாட்டோம் அப்படின்னு கிரெம்லின் தரப்பு சார்பாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து கிரெம்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு, அதாவது ப்ரொலாங்டு பீஸுக்கான அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் எப்பயுமே ஓப்பனாக தான் இருக்கிறோம், உக்ரைன் அதற்கு வர மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த EU ட்ரூப்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்து உக்ரைனுக்குள்ளே ஒரு பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணுறதை பற்றி பேசுகிறீங்க. அதை பற்றி முடிவு எடுக்கணும்னாலும் இந்த பீஸ் டாக் நெகோசியேஷன் டேபிளுக்கு வந்து அதை இங்கே வச்சு பேசி முடிவு எடுத்தால் தான் அது வேலிடாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரொலாங்டு பீஸுக்கான பீஸ் டாக் டேபிளுக்கு வாங்க, உக்ரைனை வர சொல்லுங்கள், அந்த இடத்துல வச்சு இந்த EU ட்ரூப்ஸை டெப்ளாய் பண்ணலாமா வேணாமாங்கிறத எங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதில் ஒரு முடிவு எடுக்கப்படும், அந்த முடிவை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு ரஷ்யா சார்பாக இங்கே கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நாங்கள் சீஸ் ஃபயருக்கு வரல, எங்களுக்கு ப்ரொலாங்டு பீஸ் தான் தேவை, அதற்கான பீஸ் டாக் நெகோசியேஷன் டேபிள் தான் இது, அதை மட்டும் இங்கே பேசுங்க அப்படின்னு ஆணித்தனமாக ரஷ்யா அவங்க சொல்லிட்டாங்க. இதில் நம்ம இன்னொன்று என்னத்தை நம்ம கிளியராக பார்க்கணும் அப்படின்னா, உக்ரைனின் கோரிக்கையை ஏற்று நான் பீஸ் டாக் டேபிளுக்கு வந்து பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் விடாப்பிடியாக இருக்கிறாங்க. ட்ரம்ப் இந்த சீஸ்ஃபயரை கொண்டு வரணும் அப்படின்னு விடாப்பிடியாக இருக்கிறாங்க. ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சீஸ்ஃபயரில் ஒரு அங்கமாக இருக்கும் இந்த EU ட்ரூப்ஸ் டெப்ளாய்மெண்ட் அண்ட் பஃபர் ஜோனை பற்றி பேசணுன்னாவே என்னுடைய பீஸ் டாக் நெகோசியேஷன் டேபிளுக்கு நீ வந்து தான் பேசணும் அப்படின்னு அங்கே ஒரு செக்கை வச்சுருக்காங்க. இப்போ ரஷ்யா தான் போட்டு எல்லாத்தையும் இப்படி இழுக்கிறாங்க, இங்கே வாங்க பேசலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது முடிவு பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லலை, பேசுகிறதுக்கே இங்கே வாங்க அப்படின்னு ரஷ்யா இவங்களை இப்போ இழுக்கிறாங்க. இதுதான் இப்போ ஒரு கேம் பிளேவாக இருக்குது. ஸோ இதற்கு இந்த சீஸ்ஃபயர் பற்றி பேசணுன்னா பீஸ்டாக் நெகோசியேஷன் டேபிளுக்கு போகணும். பீஸ்டாக் நெகோசியேஷன் டேபிளுக்கு இவங்க போனாங்கன்னா ரஷ்யாவின் செக்லிஸ்ட் இருக்குது, அதாவது நான் பிடிச்ச பகுதியெல்லாம் எனக்கு, இதற்கு மேலே உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாது அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன் அப்படின்னு ரஷ்யா அவங்க சொல்கிற மாதிரியே சொல்லுவாங்க. ஸோ இதற்கெல்லாம் ட்ரம்ப் ஒத்துப்பாரா, இதெல்லாம் 24 ஹவர்ஸில் முடியுமா அப்படிங்கிறத நான் உங்ககிட்டயே விட்டுறேன். ஸோ இந்த நெகோசியேஷன், இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு, ஓகே, இட்ஸ் மோஸ்ட் வெல்கமிங் ஒன். ஆனால் இது வெற்றி அடையுமா? ஸோ சப்போஸ் இதை முன்னெடுத்து போனாங்கனாலும் ட்ரம்ப் சொன்ன மாதிரி அவர் அதிபரான பிறகு 24 மணி நேரத்தில் இதற்கான அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் போட்டு உடன்படிக்கை ஏற்பட்டு இந்த போர் நிப்பாட்டப்படுமா? கண்டிப்பாக வாய்ப்பில்லை அப்படின்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்து இதை பற்றி என்ன? இது வெற்றிகரமாக முடியுமா, இல்லை இதுவும் அப்படியே காற்றுல பறந்து போயிடுமா அப்படிங்கிற கருத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். அடுத்து சிரியாவின் பிரச்சனையை பார்க்கலாம். இப்போ சிரியாவில் நடந்த கலகத்தை, சிரியாவில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஆட்சி மாற்றம் அப்படின்னு தான் நம்ம பல பேரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது ஆக்சுவலாக சிரியாவுக்கான பிரச்சனையே இல்லை. ரொம்ப நேர்த்தியாக இஸ்ரேல் இங்கே கேம் பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இஸ்ரேல் ஈரான் 2 பேருக்குமே ஒரு பகை இருக்குது. அண்ட் இந்த ஹமாஸ் பிரச்சனையை ஆரம்பித்த பிறகு 2 பேருமே மாற்றி அடிக்க பிளான் பண்ணிக்கிட்டாங்க. அந்த முயற்சி பண்ணாங்க, அதில் பெரிய அளவுக்கு இஸ்ரேலின் தாக்குதல் ஈடுபடலை. எஸ், இஸ்ரேல்னால ஈரானுக்கு இழப்புகள் ஏற்பட்டது. ஆனால் இஸ்ரேல் பிளான் பண்ண அளவுக்கு ஈரானுக்கு இழப்புகள் ஏற்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே மிகப்பெரிய கேள்விக்குரிய நம்ம வச்சாகணும். ஆனால் ஈரான் அவங்க நினச்ச மாதிரி ஸ்ட்ரைக்கை நடத்தினாங்க. வான்வெளி தாக்குதல் நடத்தும் போது எது அவங்களுக்கு பிரதானமாக பயன்படுது அப்படின்னா, அதாவது ஈரான் இஸ்ரேலை அடிக்கணும்னாலும் சரி, இல்லை இஸ்ரேல் ஈரான் அடிக்கணும்னாலும் சரி, இவங்க பயன்படுத்தின வான்வெளியானது ஈரான், ஈராக், சிரியா, மிஞ்சி போனால் லெபனான், இஸ்ரேல், அப்படி இல்லைன்னா ஈரான், ஈராக், சிரியா, இஸ்ரேல். அதே மாதிரி அந்த பக்கம் இருந்து பார்த்தோன்னா இஸ்ரேல், லெபனான், இவங்க லெபனான் போக மாட்டாங்க, அதனால் இஸ்ரேல், சிரியா, ஈராக், ஈரான், இதுதான் இவங்களுக்கு ரூட்டாக இருக்குது மாற்றி அடிச்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ முன்னையே நடத்தின தாக்குதல் படி ஏன் இஸ்ரேல்னால பெரிய அளவுக்கு சோப்பிக்க முடியல ஈரான் தாக்குதலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஏன்னா சிரியால இருந்த நிலைகளும் சரி, ஈராக்ல இருந்த நிலைகளும் சரி, அங்க ரஷ்யா அவங்க வச்சிருந்த நிலைகளும் சரி, பெரிய அளவுக்கு ஈரானுக்கு உதவுச்சு. ஏன்னா ஈரான் கேட்டிருந்தாங்க, சப்போஸ் இஸ்ரேல் எங்கள அடிக்க வர மாரி இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் தென்பட்டா, தயவு செஞ்சு எங்ககிட்ட சொல்லுங்க ரஷ்யா. நாங்க அதுக்கு ஏத்த மாரி ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக்குக்கோ, இல்ல அத எதிர்கொள்றதுக்கு தயாராகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு ஏற்ற மாரி சிரியா கிட்ட இருந்த ரேடார்ல கிடைச்ச சிக்னல பயன்படுத்தி, உன்னைய அடிக்க ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க, வரப்போறாங்க அப்படின்னு ரஷ்யா ஈரானுக்கு தகவல சொன்னாங்க. அதற்கேத்த மாரி எதிர்கொள்ள ஈரானும் பிரிப்பேர் ஆனாங்க. அதனால ஈரான் மேல இஸ்ரேலால இம்பாக்ட்ட குடுக்க முடியல. இதுதான் ஆக்சுவல் ரீசன். அப்ப இங்க இஸ்ரேல் பெரிய அளவுக்கு சோபிக்காததற்கான காரணம் என்ன? சிரியா மற்றும் ஈராக்ல இருந்த ரஷ்ய நிலைகள் அண்ட் ஈராக் நிலைகள். இவங்க தான் காரணம் இல்லைங்களா? இதற்கு மேல தாக்கும் தாக்குதலா இருந்தாலும் சரி, இதற்கு மேல இஸ்ரேல் ஈரான வெற்றிகரமா அடிக்கணும்னாலும் சரி, இந்த 2 பாயிண்ட்ட இவங்க வந்து டேமேஜ் பண்ணணும். இந்த 2 பாயிண்ட் இவங்க அழிக்கணும். ஸோ அதுல ஒரு பாயிண்ட் தான் சிரியா. அதுதான் இப்ப அழிக்கப்பட்டிருக்கு. சரி இவங்க ஏன் இப்படி ரொம்ப நாள் கரை வச்சிருக்கிறாங்க? இஸ்ரேல் ஈரான் அடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணுமே இல்ல. நமக்கே தெரியும். ஈரான் அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நியூக்ளியர் வெப்பன் கிரேட் என்ரிச்டு யுரேனியம் எங்ககிட்ட இருக்கு. அத வச்சு வித்தின் எ வீக்ஸ் எங்கனால நியூக்ளியர் வெப்பன தயாரிக்க முடியும் அப்படிங்கிற அறிவிப்பும் அவங்க கிட்ட குடுத்துட்டாங்க. இந்த அறிவிப்பு எத சுட்டி காமிக்குதுன்னா, எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு அப்படிங்கிறத தான் மறைமுகமா சுட்டி காமிக்குது. சப்போஸ் ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருந்தா, அது மத்திய கிழக்கு நாடுகளிடையே ஒரு இன்ஸ்டெபிலிட்டிய உருவாக்கும். அதாவது மொத்த பவரும் ஈரான் சார்ந்து போயிரும். இப்ப சிரியா, ஈராக் இவங்க கிட்ட இருக்கிறாங்கன்னா, ஜோர்டன், ஈஜிப்ட் அவங்களும் வேற வழி இல்லாம ஈரானுக்கு சாதகமா மண்டையாட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். இது ஆட்டோமேட்டிக்கா இஸ்ரேலின் கை அங்க வந்து குறைச்சிடும். ஸோ இத விரும்பாத இஸ்ரேல் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வரக்கூடாது அப்படின்னு மறைமுகமாகவும் பல வேலைகள பண்ணாங்க. அதாவது ஈரானியன் சயின்டிஸ்ட்கள கொல்ற மாரியான வேலைகள பண்ணாங்க. இப்ப என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் கிட்ட இருக்குன்னு அவங்க அறிவிச்சுட்டாங்க. அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிய நாம அழிக்கணும். அவங்களுடைய என்ரிச்டு யுரேனியம் ஸ்டோர் பண்ண ஃபெசிலிட்டிய நாம அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த முடிவ வெற்றிகரமா முடிக்கணும்னா, சிரியா, ஈராக் நிலைகள காலி பண்ணா தான் இவங்கனால முடிக்க முடியும். இல்லைன்னா, இந்த சிரியா, ஈராக் கிட்ட வரும்போது ஈரான் உஷாராயி இஸ்ரேலின் தாக்குதல எப்படி எதிர்க்கணும்னு இவங்க பிரிப்பேர் ஆயிருவாங்க. ஸோ இஸ்ரேலின் தாக்குதல் நியூட்ரலைஸ் செய்யப்படும். இதன் ஒரு காரணமாக தான் இப்ப சிரியாவ காலி பண்ணியிருக்கிறாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப சிரியால இருக்கும் கவர்ன்மெண்ட் ஆனது அப்படியே வெஸ்டர்ன் நேஷன்ஸ் அண்ட் இஸ்ரேலுக்கு சாதகமான கவர்ன்மெண்ட்டா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா ரஷ்யாவின் ஆயுதங்கள், ரஷ்யாவின் ஆயுத கிடங்குகள், ரஷ்யாவின் ரடார் ஸ்டேஷன்ஸ் இது போன்றவற்றை எல்லாத்தையுமே ஆளும் சிரிய அரசாங்கத்தின் ஒப்புதல் பெற்று இஸ்ரேல் அதற்குள்ள சிரியாக்குள்ள தாக்குதல் நடத்தி இதெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இப்ப சிரியா அப்படிங்கிற நாடு நிராயுதபாணியா இருக்கு. அவங்களுக்காக அவங்க சண்டை போடணும்னா கூட அவங்க கிட்ட போதுமான ஆயுதங்கள் இல்ல. ஏன் போதுமான ஆயுதங்கள் இல்ல? அவங்க கிட்ட ஆயுதமே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு டம்மி பீஸா இப்ப சிரியாவ மாத்தி வச்சிருக்கிறாங்க இஸ்ரேல். ஸோ டம்மி பீஸா மாறுறதுக்கு அங்க இருக்கும் ஆட்சி, இப்ப இருக்கும் அரசு தான் காரணம். சரிங்களா? இது போக ரஷ்யாவும் அவங்களுடைய நிலைகள நான் அங்கருந்து குளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்கு முன்னாடி சிரியாவுடன் போடப்பட்ட உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து நிறுத்திக்கிறேன். அதாவது ஒவ்வொன்னா நிறுத்திக்கிட்டு வராங்க. இப்ப நேவல் பேஸ் முக்கியமான 2 நேவல் பேஸ் சிரியால ரஷ்யா மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தாங்க. டார்டஸ், கெமிம் அப்படிங்கிற 2 பேஸ்கள மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த 2 பேஸையும் என்டையரா ரஷ்யா காலி பண்ணிட்டாங்க. இப்ப ஒரே ஒரு பேஸ் டெமாகஸ்ல பிரைமரியா அது 1 மட்டும் தான் இருக்கு. மத்த எல்லா பேஸையும் ரஷ்யா அவங்க காலி பண்ணிட்டாங்க. அண்ட் அங்க இருந்த S-400 போன்ற அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்கள் ரஷ்யன் பேஸ பாதுகாக்கிறதுக்காக வைக்கப்பட்ட டிஃபென்ஸ் சிஸ்டமும் ரஷ்யா ரிட்டர்ன் பேக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது மாரி சிரியால சூழ்நிலை இருக்கும்போது, அடுத்து ஈராக் தான் இவங்களுக்கு லெஜிட்டிமேட் டார்கெட்டா போய் முடியும். அதே மாரி இந்த சிரியால இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிற சம்பவம் உங்களுக்கு தெரியும். சிரியா, அங்க இருக்கும் படைகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிரா இருந்தாங்க. அப்ப கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிற ஹை ரீச் இவங்களுக்கு ரொம்ப கை குடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த ப்ராக்ஸி படைகளுக்கு. ஈரானின் ப்ராக்ஸி படைகள் சிரியால இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு கோலன் ஹைட்ஸ் ரொம்ப கை குடுத்துக்கிட்டு இருந்தது. பிகாஸ் பொதுவாவே ஈவன் ஒரு கேம் அப்படின்னு எடுத்தா கூட, நமக்கு யாரு ஹை ரீச் அதாவது உயர்மட்ட இடத்த பிடிக்கிறாங்களோ, மலைப்பகுதிகள பிடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அந்த போர்க்களத்துல. எதிரினால அவ்வளோ சுலபமா முன்னேற விட முடியாம, இவங்கனால அந்த ஹை ரீஜ்ல இருந்து இவங்க தடுக்க முடியும். அதுதான் இந்த ஹை ரீஜுக்கான ஒரு தனித்துவமான அட்வான்டேஜ். இந்தியா, சைனா அப்படிங்கிற பிரச்சனையில பார்த்தா கூட, இல்ல இந்தியா, பாகிஸ்தான், கார்கில் யுத்தத்துல பார்த்தா கூட, இந்த ஹை ரீச் ரொம்ப குரூஷியல் கேம் ப்ளே பண்ணியிருக்கும். அண்ட் இப்ப இருக்கும் இந்தியா, சைனா பிரச்சனையிலும் ஹை ரீச் குரூஷியல் கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ சைனானால இந்த ஹை ரீஜ்ல சஸ்டெயின் பண்ண முடியாத காரணத்தினால தான் இந்த பக்கம் கீழ ஸ்ரீலங்கா, மால்டீவ்ஸ் அண்ட் இந்தியன் ஓஷன் இந்த பக்கத்துல இவங்க மெனக்கெட்ற அளவுக்கு இவங்கனால மேல அதாவது இந்த லடாக், LAC இது மாரி பகுதிகள்ல இவங்கனால சைனானால மெனக்கெட முடியல. அதுதான் இங்க பெரிய டிஃபரன்ஸாவே இருக்கு. அதுதான் நமக்கும் கை குடுக்க போகுது. ஹை ரீச் அப்படிங்கிற பாயிண்ட் தான். என்டையர் உலக நாடுகளுக்குமே யார் அந்த ஹை ரீஜ வச்சிருக்கிறாங்களோ, யார் அதற்கு அடாப்ட் ஆயிருக்காங்களோ, அவங்களுக்கு அது கை குடுக்கும். ஸோ இப்ப என்னன்னா, சிரியால இருந்த கோலன் ஹைட்ஸ் ஹை ரீஜ
இஸ்ரேல் பிடிச்சிட்டாங்க. ஒரு கணிசமான அளவு முன்னேறி பிடிச்சு அவங்க கண்ட்ரோலுக்குள்ள இந்த ஹை ரீஜை வச்சிருக்காங்க. அதே மாரி இன்னொரு ஹை ரீஜ் இருக்கு சிரியால. ஹெர்மான் மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைக்குன்றம் இருக்கு. அந்த மலைக்குன்று அதையும் இஸ்ரேல் அவங்க கேப்சர் பண்ணி அவங்களுடைய படைகளை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ பஃபர் ஜோன் அப்படின்னாவே இந்த கோலன் ஹைட்ஸ் தாண்டி வரும் அண்ட் இந்த ஹெர்மான் மவுண்ட்டை தாண்டி வரும். இதுதான் பஃபர் ஜோனாவே இப்போ இருக்கு. சரி, இதற்கு முன்னாடி சிரியா தான் சொன்னாங்கன்னா, இதை நாங்கள் பேச்சுவார்த்தையில மீட் எடுத்துப்போம். இப்போதைக்கு இதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சிரியா அரசு இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேலுடன் சண்டை போடுற ஐடியால நாங்க இல்ல. அவங்க கிட்ட இருந்து எத மீட்கிறதாவும் எங்களுக்கு ஐடியா இல்ல. அவங்க கிட்ட பேசி மீட்கிறதாவும் எங்ககிட்ட ஐடியா இல்ல. ஜஸ்ட் எதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கோ அதெல்லாம் அவங்க கிட்டயே இருக்கட்டும். எதெல்லாம் இப்ப எங்க கிட்ட இருக்கோ அதெல்லாம் எங்க கிட்டயே இருக்கட்டும். அப்படிங்கிற முடிவுக்கு இப்ப சிரியாவின் ஆளும் அரசாங்கம் வந்துருச்சு. ஸோ கோலன் ஹைட்ஸும் அந்த பக்கம் போயிடுச்சு. அண்ட் மவுண்ட் ஹெர்மன் அதுவும் அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ என்டையரா சிரியா இப்ப ஒண்ணுமில்லாத ஆளா மாறிடுச்சு. இதற்கப்புறம் ஈராக் தான் அவங்களோட லெஜிட்டிமேட் டார்கெட்டா இருக்க போகுது. அதாவது இஸ்ரேலுக்கு. உணர்ந்த ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, சப்போஸ் சிரியால ஏற்பட்ட ரிவோல்ட் மாதிரியோ இல்ல டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பண்ண சம்பவம் மாதிரி ஈராக்ல சம்பவம் நிகழ்ந்தால் எங்களுடைய படை நேரடியா ஈராக்குள்ள இறங்கி நாங்க சம்பவம் செய்வோம். போர்க்களத்துல எங்க படைகள் நேரடியா இறங்கும். ஈராக்குக்காக நாங்க சண்டை போடுவோம் அப்படின்னு இப்ப பாக்தாத்ல இருந்த மாதிரி ஈரானியன் அம்பாசிடர் நேரடியா ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. சிரியா ஈராக் எல்லையை பிரிக்கும் எல்லையில ஈராக்கின் படைகளும் பெரிய அளவுக்கு குவிக்கப்பட்டிருக்கு. அகதிகள் மற்றும் இன்ட்ரூடர்ஸ் இந்த 2 பேரும் எக்காரணத்தை கொண்டும் இந்த பக்கம் ஈராக்குக்குள்ள வந்து எந்த ஒரு கூப்பையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவுக்கு இந்த ஈராக் எல்லையில அவங்க படைகளை குவிச்சு வச்சிருக்காங்க. சரி, இந்த பக்கம் ஒரு சம்பவம் இப்படி இருக்கு. இப்ப இதெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி என்ன செய்தி வந்திருக்குன்னா, ஈரானின் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அடிக்கிறதுக்கான பிளான்ல இப்ப இஸ்ரேல் மும்முரமா இறங்கியிருக்கிறாங்க. அதற்கான டிஸ்கஷன்ஸ் அண்ட் பிளான்ஸ் இப்ப முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி இப்ப வந்திருக்கு. இதை ஃபாலோ பண்ண மாதிரியே அமெரிக்கா இப்போ வரப்போகும் ட்ரம்பின் அரசாங்கம் ஒரு கீழே வரப்போகும் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அதில் வேலை செய்யும் ஆள்களும் ஒருவேளை நம்ம இப்போ ஈரான் அடிச்சிடலாமா, இதுதான் கரெக்ட் சான்ஸ், ஈரான் அடிச்சிடலாமா அப்படிங்கிற டிஸ்கஷனில் வரப்போகும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனின் முக்கியமான தலைகள் பேசிட்டு இருப்பதாகவும் செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் இஸ்ரேல் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க, இந்த பக்கம் அமெரிக்கா அடிக்கலாமா அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது ஈரான் இதை எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க, அதே மாதிரி சிரியால கோட்டை விட்ட ரஷ்யா ஈராக்கையும் கோட்டை விடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஏன்னா ரஷ்யாவிற்கு இது ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூவா போயிருச்சு. ஸோ ஈராக் மட்டும்தான் இப்போ லேயர் ஆஃப் டிஃபென்ஸா ஈரானுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இஸ்ரேலின் ஸ்கெட்ச் இருக்கிற மாதிரியே போகுதா, இல்லை இந்த ஸ்கெட்சை மாத்துறாங்களா ஈரான் மற்றும் ரஷ்யா இந்த கூட்டணி அப்படிங்கிறத வி ஹாவ் டு பி வெயிட் அண்ட் வாட்ச். அந்த காலம் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அடிக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இப்போ இஸ்ரேல் மும்முரமா இறங்கியிருக்காங்க. அதை மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஸோ இதுதான் இன்னைக்கான காணொலி. இன்னைக்கான காணொலியில் 2 செய்திகளை ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிளை நம்ம கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன, ஸோ இதோடைய புரிதல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதை ஃபாலோ பண்ணி பல செய்திகளும் நம்ம கவர் பண்ணலாம். டிஃபென்ஸ் ரீதியாகவும் சரி, ஜியோ பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி. அதுவரை இணைந்திருங்கள் ஆயுதம் அறிவோமில். அண்ட் பல பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம சேனலை. ஸோ ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் வாட்ச் அவர் சேனல். நம்மளோட ப்ரொஃபைல் செக்ஷனை போய் பாருங்கள், இது மாதிரியான நியூஸை நம்ம கவர் பண்ணி போடுறோம் அப்படிங்கிறத. அண்ட் ஒவ்வொரு வீடியோக்களையும் போய் பாருங்கள், அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு. ஷோர்லி யூ வில் பி லைக் அவர் சேனல். அண்ட் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதுமானது. பட் ஒரு ரெக்வஸ்ட்டாக நம்ம சேனல் ப்ரொஃபைலை போய் பாருங்கள், ஒவ்வொரு வீடியோ பதிவுகளையும் பாருங்கள் அப்படிங்கிற வேண்டுகோள் மட்டும் உங்ககிட்ட நான் வச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் ஆயுதம் அறிவோமே. அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.